7, 8, 9, 10 வகுப்பு மாணவர்களுக்கு இயற்பியல் பாடங்களை நடத்தி சொல்வார்கள். அதில் உள்ள முக்கியமான குறிப்புகளை அவர்களுக்கு, அதாவது பள்ளிக்கூடத்திலே பாடம் நடத்துவது போல் அல்லாமல் அவர்களுக்கு ஒரு செய்தியை தெரிவிப்பது போல நடத்துவது, அது ஒரு பணியாக செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ இதே இந்த அறிவியல் கருத்துக்களை மாணவர்கள்ட்ட நீங்க சொல்லும் போது ஏதாவது விளையாட்டின் மூலமா அதை புரிய வைக்கிறதுக்கு செய்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையத்தில் நிறைய செய்கிறார். ஆனால் என்ன ஒரு பிரச்சனை என்றால், இந்த ஆங்கில வழி படிக்கக்கூடியவர்களுக்கு ஏற்றாற் போல அந்த பகுதி அடையார் பகுதியில் இருப்பதனாலே பெரும்பாலான மெட்ரிகுலேஷன் பள்ளிகளும் சிபிஎஸ்இ பள்ளிகளும் அதை பயன்படுத்துவது போல இந்த நகராட்சி பள்ளிகள், கார்ப்பரேஷன் பள்ளிகள், உதவி பெறும் பள்ளிகள் அந்த மையத்தை சரியாக பயன்படுத்தவில்லை. அவர்களும் பயன்படுத்தினால் மிக நன்றாக இருக்கும். அதற்கு இந்த அரசு கூட நல்ல ஒரு ஆவண உதவியை செய்ய வேண்டும் என்று நான் கருதுகிறேன். உதாரணமாக தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் இப்போ ஒரு மிகச்சிறந்த பணியை செய்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசாங்கம் இந்தியா முழுவதிலும் உள்ள பள்ளி மாணவர்களுக்கு அறிவியலிலே விழிப்புணர்ச்சி வர வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு பள்ளியிலிருந்தும் 2 மாணவர்களை தேர்ந்தெடுத்து 5000 ரூபாயை முதலில் கொடுத்து விட வேண்டும். அதை அவர்கள் வைத்துக்கொண்டு அறிவியலிலே தங்கள் சிந்தனைக்கு ஏற்றவாறு ஒரு கண்டுபிடிப்பை அல்லது ஒரு மாடலை செய்து அவர்கள் மாவட்ட அளவிலான ஒரு கண்காட்சிகளை செய்து காட்ட வேண்டும். அதிலே தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் பிறகு மாநில அளவிலே பங்கெடுக்க வேண்டும். பிறகு அந்த மாநில அளவிலே தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் புதுதில்லியிலே அந்த தேசிய அளவிலான கண்காட்சியில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு அந்த அவர்களுடைய படிப்பு முழு செலவையும் மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது. மிகச் சிறந்த திட்டம் இது. ஆனால் தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளிகள் இதை புரிந்து கொண்டார்களா என்பது தெரியவில்லை. அந்த பணிகள் கூட நான் உதவி செய்வது உண்டு. இப்போது கூட புதுதில்லியில் தேசிய அளவிலான பொருட்காட்சி நடந்தது. 14-16 பிரதிபா பாட்டீல் அவர்கள் பரிசு, நமது மாநில அளவிலே 2 மாணவர்கள் நமது மாநிலத்தைச் சேர்ந்தவர்களுக்கு பரிசுகள் கிடைத்திருக்கிறது. அது போன்ற பணிகளில் நான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் கல்வி கற்ற காலகட்டம் அப்படிங்கிறது இந்த இந்திய எதிர்ப்பு உச்சத்தில் இருந்த ஒரு காலகட்டம். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பயின்றவன் நான். அந்த காலகட்ட அனுபவங்களை சொல்லுங்கள். இந்திய எதிர்ப்பு போராட்டம் மிக உச்சகட்டத்தில் இருந்த நேரம். அப்போது இந்திய எதிர்ப்பு, நான் அப்பொழுது பிஎஸ்சி படிப்பு படித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காக சிதம்பரம் நகரை நோக்கி அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு ஊர்வலம் இந்திய அரக்கி கொடும்பாவி என்ற முறையிலே கட்டிக்கொண்டு அந்த கூட்டத்திலே நானும் கலந்து கொண்டு, அப்பொழுதுதான் அந்த குண்டடிப்பட்டு ராஜேந்திரன் என்ற மாணவன் இறந்து போனான். அவன் என்னோடு கணித வகுப்பு படித்தவன், படித்த மாணவர். அவர் இறந்து போனார். அப்பொழுது கிட்டத்தட்ட 1 மாத காலம் அந்த பல்கலைக்கழகம் மூடப்பட்டது. அன்றைக்கு இருந்த சூழல் பற்றி சொல்லுங்கள். மிக, அதாவது ஒரு கடினமான ஒரு சூழல் தான். ஆனால் அன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த போராட்டம் தான் இன்றைக்கு திராவிட கட்சியினுடைய வளர்ச்சிக்கே ஒரு அடிப்படையாக அமைந்தது. இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம், மாணவர்களுடைய எழுச்சி, இதுதான் இந்த திராவிட கட்சிகளுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தது. அது அண்ணாதுரை அவர்களும் சரி, பெரியாரும் சரி அந்த இதை நன்றாகவே பயன்படுத்தினார்கள் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு, அந்த படிப்பு முடிந்த பிறகு, நான் அப்பொழுது மாணவர் காங்கிரஸ்ல இருந்தேன். அதே இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டவன் அந்த ராஜேந்திரன் அவர்களுடைய சிலையை நிறுவுகிற பொழுது, கலைஞர் அவர்கள் வந்த பொழுது அவருக்கு கருப்பு கொடி காட்டுவதிலையும் நான் முன்னே நின்றேன். அப்பொழுது முன்னே நின்று அவர் மாணவர் காங்கிரசின் சார்பாக, அதே போல பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இடைத்தேர்தலில் நின்ற பொழுது நாகர்கோவிலிலே சென்று அவருக்காக நான் கிட்டத்தட்ட 1 மாத காலம் அங்கே பிரச்சாரத்தில் ஈடுபட்டேன். இது என்னுடைய கடந்த கால நினைவுகள். என்றால் என்னுடைய தந்தை அங்கே காங்கிரஸ் பொருளாளராக இருந்தார், நகரவை கவுன்சிலராகவும் இருந்தார். அதனால எனக்கு அந்த காங்கிரஸ் இயக்கத்தின்பால் ஈடுபாடு இருந்தது. ஆனால் நான் ஆசிரியர் பணிக்கு சென்னைக்கு வந்த பிறகு அனைத்து அரசியல் பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு விட்டேன். ஒரு ஆசிரியர் பணியில் 30 ஆண்டுகளுக்கு மேலே அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு காலகட்டம். அந்த வகையில் உங்களுடைய ஆசிரியர் பணி காலத்து அனுபவங்களை சொல்லலாம். நான் இங்கே ஆசிரியராக வரும்பொழுது தங்கசாலை பகுதியில் இருக்கக்கூடிய டாக்டர் குருசாமி முதலியார் தொண்டை மண்டல துளுவ வேளாளர் மேல்நிலைப் பள்ளியிலே பணிபுரிந்தேன். அப்போது என்னுடைய வயது 26. நான் பார்ப்பதற்கு உருவத்தில் மிகச் சிறியவனாக இருப்பேன். மாணவர்கள் என்னை விட வளர்ந்தவர்களாகவும், அந்த பள்ளியும் கூட சற்று ஒழுங்கினம் உள்ள பள்ளியாக இருந்தது. காரணம், நான் படித்த பள்ளிகள் எல்லாம் எனக்கு நல்ல ஒழுங்கை கற்றுக் கொடுத்த பள்ளி. இங்கே வந்த பொழுது அது ஒழுங்கினமற்ற பள்ளியாக இருக்கிற பொழுது என்னால் இங்கே ஈடு கொடுக்க முடியுமா என்ற ஒரு பயம் முதலில் எனக்கு ஏற்பட்டது. ஆனாலும் கூட என் மனதில் உள்ள ஒரு துணிச்சலான ஒரு தைரியத்தை வைத்துக்கொண்டு நான் செயல்பட்டேன். அப்பொழுது எனக்கு எதிர்ப்புகள் நிறைய வந்தது. பிறகு தொடர்ந்து அந்த பணியை வரும்பொழுது ஒரு தலைமை ஆசிரியர் மாறினார்.
அதனாலே அவரை வைத்துக் கொண்ட பிறகுதான், அவர் வந்த பிறகு நான் கொஞ்சம் துணிச்சலாக செயல்பட்ட பிறகு அந்த மாணவருடைய சிறிது சிறிதாக அந்த ஒழுங்கை நாங்கள் கொண்டு வந்தோம். அப்படி கொண்டு வந்த பிறகுதான் நான் முதலில் அறிவியல் கழகத்தை ஆரம்பித்தது. அதற்கு பிறகு இந்த அறிவுச்சுடர் என்ற பத்திரிகையை நடத்தினது. கிட்டத்தட்ட ஒரு 18 ஆண்டு காலம் மிகச்சிறந்த பள்ளியாக அது விளங்குவது. அதற்கு நான் மிகச்சிறந்த முறையில் பணியாற்றியிருக்கிறேன். அன்றைய தலைமை ஆசிரியர் எனக்கு நல்ல முறையில் உதவி செய்தார். அன்றைக்கு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய டாக்டர் சுந்தரவதனம், டாக்டர் மணவாள ராமானுஜம் போன்றவர்களும் எங்களுக்கு நல்ல முறையிலே உதவி செய்தார்கள். அப்பொழுது நான் மிகப்பெரிய பெரிய தலைவர்களை எல்லாம் எங்கள் பள்ளிக்கு அழைத்து வந்து பல கல்வி துணை செயல்களில் எல்லாம் மிக கடுமையாக ஈடுபட்டு மாணவர்களுடைய அந்த ஒரு கவனத்தை தவறான வழியில் போகாத அளவிற்கு அவருடைய கவனத்தை கல்வி துணை செயல்களிலே ஈடுபடுத்தி அது போன்ற பணிகள் நான் மிகச் சிறப்பாகவே பணிபுரிந்திருக்கிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பள்ளியுடைய காலகட்ட அனுபவங்களிலேயே எழுதுவதற்கான நேரமும் கணிசமாக இருந்ததா, அமைந்ததா? நான் இதை எல்லாமே பள்ளிக்கு அப்பால், பள்ளி நேரத்திற்கு அப்பால் தான் செய்தேன். அதனாலே எனக்கு குடும்பத்திலே பல பிரச்சனைகளும் ஏற்பட்டன. என்னுடைய துணைவியாரை நான் சரியாக கவனிக்க முடியவில்லை. ஒரு தடவை நான் வெளியூர் சென்றிருந்த பொழுது என்னுடைய மகள் எனக்கு கடிதம் எழுதும் கூட அறிவுச்சுடரை கட்டிக்கொண்டு அழும் அப்பாவே என்றுதான் எனக்கு கடிதமே எழுதியிருந்தார். அதனாலே குடும்பத்திலே என்னுடைய உறவுகள் கொஞ்சம் சலனப்பட்டன. ஆனாலும் கூட அதை சமாளித்துக் கொண்டுதான் நான் இந்த பணிகளை செய்தேன். ஓய்வுக்கு பிறகு அந்த நேரத்தை எப்படி எல்லாம் பயன்படுத்தி? இப்பொழுது எனக்கு 66 வயதாகிறது என்றாலும் கூட இன்றைக்கும் என்னை நான் இளைஞனாகவே நினைத்துக் கொண்டு என்னுடைய செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். எனக்கு ஓய்வு பெற்றோம், வயதாகிவிட்டது என்ற உணர்வே எனக்கு ஏதோ ஒரு என்னை மீறிய சக்தியினுடைய உதவினாலோ என்னவோ என்னுடைய உடலிலே எந்த கோளாறும் இல்லாமல் நான் பணிபுரிந்து கொண்டிருப்பதனாலே தொடர்ந்து என்னுடைய பணியை, குறிப்பாக இந்த அறிவியல் ஒளியை தமிழகம் முழுவதும் பரவச் செய்ய வேண்டும். இன்னும் பிரதிகளை அதிகப்படுத்தி பட்டி தொட்டி எங்கும் இந்த தமிழ் அறிவியல் கருத்துக்கள் கண்டிப்பாக பரவ வேண்டும். இந்த மாணவர்களிடையே அறிவியல் உணர்வுகள் கண்டிப்பாக வர வேண்டும். எப்படி கடவுளையும் தலைவர்களையும் நடிகர்களையும் போற்றுகிறார்களோ அதே போல அறிவியல் அறிஞர்களை போற்றுகின்ற காலமும் வர வேண்டும். அந்த உணர்வு தான் எனக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. அதனை நோக்கித்தான் நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். அதில் வெற்றி காண்டால் நான் மிக மகிழ்ச்சி அடைவேன். இப்போ இந்த மாதிரியான பதிவுகள், அறிவியல் சார்ந்த பதிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கதைகள் எழுத முயற்சி பண்ண வேண்டும். ஏன்னா அறிவியல் கதைகள் அப்படிங்கிறது எப்பவுமே புகழ்பெற்ற ஒன்று. எப்போ ஏதாவது கதை, கவிதை அந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட, நான் பத்திரிகைகள் நடத்துவதிலே பல செய்திகளை சேகரிப்பதிலே காட்டுகிற ஆர்வம், சுய சிந்தனையிலே கதைகள் எழுதக்கூடிய ஆற்றல் எனக்கு இல்லை என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். அதனாலே அதிலே என்னுடைய எண்ணம் செல்லவில்லை. கதைகள் கூட எனக்கு அதிக ஆர்வமும் கிடையாது என்னுடைய சிறு வயதிலிருந்து. ஏனென்றால் எனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் ஒருவர் சிங்காரவேலன் என்பவர். அவரை பார்க்கும் போது அவர் தன்னுடைய நோட்டு புத்தகத்திலே எந்த ஒரு பத்திரிகை படித்தாலும் சரி, ஒரு புத்தகத்தை படித்தாலும் உடனே அதை எழுதி வைத்துக் கொள்வார். அவரிடமிருந்து நான் கற்றுக்கொண்டது அதுதான். அதை என்னுடைய வீடுகளிலே கூட பார்த்தீர்கள் என்றால் பல நோட்டு புத்தகங்களிலே நான் படித்ததை எல்லாம் சிறு சிறு குறிப்புகளாக எழுதி கொண்டிருப்பேன். அது இன்றைக்கு எனக்கு இந்த பத்திரிகை நடத்துவதற்கு பெரிய உதவியாக இருக்கிறது. அதனால கதைகள் கூடிய அளவிற்கு எனக்கு ஆற்றல் இருப்பதாக நான் கருதவில்லை. இப்ப இந்த இயற்பியல் அறிஞர்களை பற்றி நீங்க நூல் எழுதும் போது இது உலகளாவிய அறிஞர்களை எழுதியிருக்கீங்க. மற்றபடி இந்திய அறிஞர், தமிழக அறிஞர்கள் அந்த முயற்சிகள் இருக்கும். நான் இந்த அறிவியல் ஒளியிலேயே இந்திய அறிஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக பல அறிஞர்களை பற்றி நான் வெளியிட்டிருக்கிறேன். உதாரணமாக சர் சி வி ராமன் அவர்களுக்கு உதவியாளராக இருந்தவர் அவர் KS கிருஷ்ணன் என்பவர். அவரும் திருச்சியை சார்ந்தவர். அவர் மின்னணுவின் முன்னணி மேதை என்று சொல்வார்கள். அவரை பற்றி எழுதியிருக்கிறேன். அதே போல அணுத்துறையிலே மிகச் சிறப்பாக பெற்ற ஹோமி பாபாவை பற்றி எழுதியிருக்கிறேன். விக்ரம் சாராபாய் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி எழுதியிருக்கிறேன். இன்றைக்கு மருத்துவத்திலே மிகச் சிறப்பாக இந்த மருந்துகளை பற்றி நமது இந்தியாவைச் சேர்ந்த பிரபுல்ல சந்திரராய் அவர் மிகச் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார். அவர் செயல்படவில்லை என்றால் இன்றைக்கு இந்த மருந்தியல் துறை இவ்வளவு சிறப்பாக இந்தியாவிலே வளர்ந்திருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த அறிஞர் பிரபுல்ல சந்திரராய், அவரை பற்றி எழுதியிருக்கிறேன். இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல அறிஞர்கள், மேகநாத் சாகா அவர்களை பற்றி எழுதியிருக்கிறேன். இப்படி பல அறிஞர்கள் நமது இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார். அவர்களை பற்றியெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த அறிவியல் ஒளியிலேயே அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறேன். இன்னமும் கூட பல அறிஞர்களுடைய பெயர்கள் இருக்கிறது, அதை பற்றியும் தொகுத்துக் கொண்டிருக்கிறேன். அதையும் தொடர்ந்து வெளியிடலாம் என்று நான் கருதுகிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலை மேற்கொண்டு இன்னும் என்ன அறிஞர்கள்
நமது நாட்டில் இருக்கிறார்கள் என்பதையும் மட்டும் நான் அதை பற்றியும் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன். பல இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட நமது இந்தியாவை பொறுத்தவரை குறைந்தது ஒரு 50 அறிஞர்களாவது தேர்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதை பற்றி எழுதி கொண்டிருக்கிறேன். அதனாலே தான் இப்பொழுது நமது அறிஞர்களும் கூட இந்த ஆர்வம் காட்டுகிறார்கள். மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் கூட அறிவியல் ஒளிக்கு ஒரு கவிதை எழுதி அனுப்பியிருந்தார். பிறகு சிவதான பிள்ளை, அதாவது பிரம்மோஸ் சூத்திரதாரி சிவதான பிள்ளை